Hi guys, இன்னைக்கு நம்ம magnetism லெசனோட இந்த simple one word answers அதை solve பண்ணலாம். Okay, so let's start with the first question. An object that is attracted by magnet. So இதெல்லாம் வந்து magnetனால attract ஆகுது. வந்து a plain pins, a piece of paper, eraser, wooden piece. We know that wooden piece ஆகாது, eraser ஆகாது, and a piece of plain paper ஆகாது. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் ஆகும். என்னது? plain pins. Okay, people who made mariners compass for the first time. யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மரைனர்ஸ் காம்பஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன்ஸா, யூரோப்பியன்ஸா, எஜிப்தியன்ஸா ஆர் சைனீஸ் அப்படின்னா சைனீஸ் were the first people to make mariners compass. Okay, a freely suspended magnet always comes to rest. எந்த டைரக்ஷனில் அது வந்து ரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா they'll always rest in north south. Okay, and there is a reason for it. என்ன அப்படின்னா நம்மளோட earth இருக்கு. ஓகே, அண்ட் earthோட கோரில் என்னென்ன இருக்குது? ஓகே, உள்ள அயன் நிக்கல் இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா இந்த மூமெண்ட்ஸ்னால ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் வருது. அண்ட் நம்மளுக்கு தெரியும் தட் எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம், ஒரு அயன் ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணோன்னா அது ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட earthே ஒரு பெரிய மேக்னெட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது, ரைட்? இந்த earthக்கும் போல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து earthோட நார்த் போல் வந்து இது, ஓகேவா? குள்ளார வந்து இது சவுத்தாகவும் இது நார்த்தாகவும் இருந்தால் ஒரு மேக்னெட்டிக் நீடல் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த மேக்னெட்டிக் நீடல் வந்து இங்கே நம்ம எது கூட அது அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு யோசிச்சோன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம். என்ன ப்ராப்பர்ட்டி படித்தோன்னா ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட். ஓகே, அப்போ ஆப்போசிட் அட்ராக்ட் ஆகும்னா இது சவுத்துனா இது நார்த்து. இப்போ இது ரெண்டு தானே அட்ராக்ட் ஆகணும். இது ரெண்டு என்ன ஆகணும்? அட்ராக்ட் ஆகணும்ல, கரெக்டா? இது நார்த்னா இது சவுத்து. இப்போ இது ரெண்டு என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும்ல. ஸோ ஏ வந்து ஒரு காம்பஸில் இருக்க நீடல் எப்பயுமே நார்த் சவுத் டைரக்ஷனில் ரெஸ்ட் பண்ணுதுன்னா அது வந்து ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அட்ராக்ட் ஆகுது. எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனா earthோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அட்ராக்ட் ஆகி அலைன் ஆகுது. ஓகே, இப்போது நம்மளோட நார்த் ஏன் எப்போ பார்த்தாலும் அது நார்த் அண்ட் சவுத்தில் ரெஸ்ட் ஆகுதுன்னா earthோட சவுத்துக்கு இந்த காம்பஸோட நார்த் வந்து அட்ராக்ட் ஆகி காமிக்குது. ஸோ நம்ம காம்பஸில் டைரக்ஷன் வைஸ் நம்ம வந்து நார்த் பார்க்குறோம்ல, நம்ம அதை வச்சு தான் மேப் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்திருக்கோம். ஸோ நம்ம காம்பஸில் எது நார்த்துன்னு காமிக்குதோ நம்மளுக்கு அதுதான் நார்த், இல்லையா? ஆனால் நிஜமாலுமே earthக்குள்ளார இருக்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகே, earth ஜாகிரபிக்காக சொல்லாமல் earthக்குள்ளார இருக்க ஃபீல்டு வந்து என்னென்னா சவுத் தான் மேலே இருக்குது. அந்த சவுத்து பார்த்து இந்த மேக்னெட்டிக் காம்பஸோட நீடல் வந்து அட்ராக்ட் ஆகுது. அதனால தான் அது வந்து ஒரு டைரக்ஷன் பக்கம் அலைன் ஆகுது. ஓகே, ஆனால் இட்ஸ் அன்லைக் போல்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா காம்பஸ் வந்து நார்த் காமிக்குதுன்னா earthோட ஃபீல்டு வந்து அங்கே சவுத் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் காம்பஸ் வந்து நார்த் காமிக்குது. ஓகே, அது வந்து அதோட ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட அலைன் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதோடது? earthோடது. ஓகே, ஆல்ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Magnets lose their properties when they are used, stored, cleaned, hit with hammer. இதுவே ஹேமர் வந்து ஹேமரோ ஹைட்லேருந்து போட்டாலோ இல்லை ஹீட் ஆக்கினாலோ மேக்னெட் வந்து தன்னோட ஃபார்மை லூஸ் பண்ணும், நம்ம படிச்சிருக்கோம். மரைனர்ஸ் காம்பஸ் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த ஸ்பீட், டிஸ்பிளேஸ்மெண்ட், மோஷன். இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. வி ஆர் ஹியர் டு ஃபைண்ட் த டைரக்ஷன். காம்பஸ்னாலே வாட் டஸ் இட் டூ? ஹியர் ஃபார் த டைரக்ஷன். ஓகே, ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ் ஆர் மேட் இன் டிஃப்ரெண்ட் ஷேப் சச் as இங்கே எழுதலாம். என்னது? பார்,
horseshoe, அதுக்கப்புறம் ring, அப்புறம் சிலிண்டருக்கு இருக்கு, டிஸ்க் இருக்கு. You can write it however you want, whatever you find will fit the answer here. Okay. The materials which are attracted towards the magnet are called magnetic material. இல்லையா magnetic material. Next question போலாம். Paper is not a magnetic material. அது மேக்னெட்டிக்கா இல்லை, அப்போ இஸ் நாட் அ இல்லை. பேப்பர் வந்து இல்லை, பேப்பர் வந்து என்ன இல்லை, அது வந்து ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலாக இல்லை. ஓகேவா? Okay. In olden days, sailor used to find the direction by suspending a piece of, the whole book is about the whole chapter is about magnet. So, கண்ணை மூடிட்டு இங்கே மேக்னெட்ஸ் அப்படின்னு போடுற வேண்டியதான் இல்லையா? Obviously. A magnet always has 2 poles. Yes. If you want போல்ஸ்னா என்ன, இப்போ ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம், அதில் வந்து யுவர் அயன் ஃபைலிங்ஸ் வந்து நீங்கள் அயன் பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அது மேலே. ஓகே, அப்போ என்ன ஆகுனா, எந்த சைடு அது வந்து அது நார்த்தாவோ, எந்த சைடு வந்து அது சவுத்தாவோ ரெஸ்ட் பண்ணுதோ, ஓகே, இங்கெல்லாம் வந்து அயன் ஃபைலிங்ஸ் நிறையா இருக்கும். கம்பேரிட்டிவ்லி மீதி எல்லா இடத்துலையும் ஒட்டுறதை விட அது வந்து எண்ட்ஸில் நிறைய ஒட்டும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னென்னா ஸ்ட்ராங்கர் அட்ராக்ஷன். ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இந்த அயன் ஃபைலிங்ஸ் வந்து அங்கே அது கூட ஒட்டுது. ஓகே, மேஜி மேக்னெட். ஓகே, ஸோ எத்தனை போல் இருக்குது? ஒரு சைடு நார்த்னா இன்னொரு சைடு சவுத்து. ஸோ நார்த் அண்ட் சவுத், ஸோ 2 போல் இருக்குது. ஓகே, true or false? A cylindrical magnet has only one pole. So we know it is false. You know that there are always 2 poles. நீங்கள் ஒரு மேக்னெட்டை எத்தனை வாட்டி கட் பண்ணாலும், ஒரு பெரிய மேக்னெட்டை நீங்கள் சின்னதாக உடச்சிக்கிட்டே வந்தாலும், உடைக்க என்ன ஆகுனா, அது வந்து இப்போ நார்த் சவுத்துன்னு இருந்துச்சுன்னா அது திரும்ப நார்த் சவுத்துன்னு தான் உடையும். ஓகே, இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, ஓகே. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸ். சிமிலர் போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர். Similar poles of a magnet repel each other. Similar poles என்னது? இப்போ இங்கே ஒரு நார்த் இருக்குது, இங்கே ஒரு நார்த் இருக்குது. சிமிலர் போல்ஸ், தேர் லைக் போல்ஸ் என்ன பண்ணுவோம்? ஆமாம், லைக் போல்ஸ் வந்து ஒன்று இன்னொன்று தள்ளும். போ விலகி போ அப்படின்னு ரிப்பல் பண்ணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் ட்ரூ. சிமிலர் போல்ஸ் ஆஃப் அ மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர். Maximum ion filings stick in the middle of the bar magnet. இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். Maximum ion filings stick at the end of the magnet and the ends are known as poles of the magnet. They have strong attraction, magnetic attraction at the poles. Okay. A compass can be used to find east-west direction. Again, false. We know that compass rests in north-south. A rubber is a magnetic material. False. You can just try this and see. ஒரு ரப்பர், ஒரு இரேசர் எடுத்து go take it to a உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் எங்கேயாவது மேக்னெட்டிக்காக இருக்கும், அது வச்சு பாருங்க. இட் will not stick to that, right? So it's not a magnetic material. It's non-magnetic actually, இல்லையா? Okay. Next question. Compass, magnetic needle. Attraction. Opposite poles attract. Repulsion. Like poles repel. Yes. Magnetic poles, maximum strength. Correct. So, compass வந்து magnetic needle, attraction வந்து opposite poles, repulsion வந்து like poles, and maximum strength வந்து magnetic poles. Okay, all right. Next, circle the odd one and give reason. Iron nail pin
ரப்பர் டியூப் நீடில் மீது எல்லாத்தையுமே மேக்னடைஸ் பண்ண முடியும், இதை மேக்னடைஸ் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் நான் மேக்னெட்டிக் டார்லிங், அவ்வளோதான். லிஃப்ட், எஸ்கலேட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின், எலக்ட்ரிக் பல்பு. I'd like to say that electric bulb, ஏன் அப்படின்னா மீதி எல்லாமே is about like transporting you somewhere, but this is about just giving you light. Attraction, repulsion, pointing direction and illumination. Attraction, repulsion, pointing direction. Okay, this is again about light. மீதி எல்லாம் is about magnet, இல்லையா? Correct me if I'm wrong. If you think I'm wrong, please comment it down and tell me how I am wrong. Okay? The following diagram show two magnets near one another. Okay. So வந்து நார்த் இங்கே இருக்கு, நார்த் இங்கே இருக்கு. It means they will attract. இங்கே நார்த் இருக்கு, இங்கே நார்த் இருக்கு. It means no, வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்த் எல்லாத்தையும் கலர் பண்ணிடலாம். யா, நார்த் 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 நார்த். ஓகே, இப்போ இங்கே வரலாம். இது வந்து அன்லைக். இங்கே வந்து ஒரு இடத்துல சவுத் இருக்குது, ஒரு இடத்துல நார்த் இருக்குது. இது வந்து அன்லைக். அன்லைக்னா என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஓகே, இங்கே வந்து சவுத் சவுத். இது வந்து லைக். எப்பயுமே லைக் போல்ஸ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். ஓகே, ஸோ தே வில் ரிப்பல், தே வில் அட்ராக்ட். இங்கே என்னது? இங்கேயும் லைக் போல்ஸ், லைக் போல்ஸ். அப்போ என்ன நடக்கும்? ரெண்டும் ரிப்பல் பண்ணும். ஓகே, இது வந்து டேர்ன் அரவுண்ட், டேர்ன்ஸ் அரவுண்ட். ஓகே, ஏன்னா இதோட இந்த வீக் இங்கே வந்து இந்த மிடில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது, இல்லையா? ஸோ அதனால் எதனா பண்ணும், இது வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணும். ஓகே, அதே மாதிரி இதுவும் டேர்ன் அரவுண்ட், டேர்ன் அரவுண்ட் பண்ணும். அண்ட் இது வந்து அன்லைக்கா, unlike poles, unlike poles will attract. Okay, okay. இதை வந்து நீங்கள் ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். இட் வில் பி ஃபன், ஐ திங்க். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். Substances that are attracted by magnet. They will do this in blue. Take this blue. Pins, iron from lodestone, substances attracted by magnet, nickel, screws, nut, bolt, nuts and bolt. Okay, keys, steel vessel. அது இல்லாமல் நீடலும் தானே இருக்கு. Needle. Okay, these are all the things that are getting attracted by the magnet. The things that are not getting attracted: chalk piece, wood, paper. Wait, I'll change the color of these stuffs. Chalk piece, wood. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கு? பேப்பர், அப்புறம் சாண்டு, அப்புறம் பிளாஸ்டிக், cardboard,
கார்ட்போர்ட், அப்புறம் ரப்பர், இங்கே எழுதலாம் ரப்பர், ஒரு இரேசர், அப்புறம் லெதர். இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா கோல்டு, சில்வர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து நான் மேக்னெட்டிக். ஆனால் ஸ்டீல் வந்து மேக்னெட்டிக். இந்த வித்தியாசத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? சரி, ஓகே. இதோட எனக்கு தெரிஞ்சு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் ஆர் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து லாங் ஆன்சர்ஸ், ஹாட்ஸ் கொஷின் ஆன்சர் அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பாய்.